சரி. சாதாரண மக்களும் விமானத்துல பயணிக்கணும்னு கொண்டு வரப்பட்ட உடான் திட்டம் பத்தி ஒரு செய்தி இருக்கே. ஆமா. உடான் திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்துக்காக 30,000 கோடி ஒதுக்குறதுக்கு அரசு முன்மொழிஞ்சிருக்கு. 30,000 கோடியா? ஆமா. இதுல 18,000 கோடி ரூபாய் புதுசா விமான நிலையங்கள், ஓடுதளங்கள், ஹெலிபாடுகள் கட்டுறதுக்கும், மீதி 12,000 கோடி விமான நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தப்படும். இதோட இலக்கு என்ன? முதல் யூடான் திட்டத்துல என்னதான் பிரச்சனை வந்தது? ஏன் இப்போ ஒரு மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் தேவைப்படுது? அடுத்த 10 வருஷத்துல இன்னும் 120 இடங்களை விமான சேவை மூலமா இணைச்சு 4 கோடி புது பயணிகளை விமானத்துல பயணிக்க வைக்கிறது தான் இலக்கு. சரி. முந்தைய திட்டத்துல பல சவால்கள் இருந்துச்சு. நிலம் கையகப்படுத்துறதுல தாமதம், சின்ன விமான நிலையங்கள்ல வசதிகள் இல்லாதது, சின்ன ரக விமானங்கள் போதுமான அளவு இல்லாததுன்னு பல பிரச்சனைகள். இந்த புது திட்டம் அந்த இடைவெளிகளை நிரப்ப முயற்சிக்கும், அப்படிதானே? ஆமா. குறிப்பா மலைப்பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், பின்தங்கிய மாவட்டங்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கும்.